السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلام عظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليس الواصل بالمكافئ ولكن الواصل الذي إذا قطعت رحمه وصلها. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பிராக்கத்தின் வாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்த படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். எத்தனையோ கோடி படைப்புகள் இருந்தாலும் அத்தனை கோடி படைப்புகளிலும் மிக உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக, இன்னும் சொல்ல போனால் மற்ற படைப்புகளிலிருந்து வேறுபடும் படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். அது உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்ப மற்ற படைப்புகள் இருக்கு, அந்த படைப்புக்கு என்ன சொன்னா அது குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதுல கிடையாது. எத்தனை படைப்பு இருக்கு, அதுக்கு என்ன கிடையாது, குடும்பங்களை உணர்ந்து வாழ்வது இருக்கு இல்லையா? இப்ப நாமெல்லாம் வந்து சொன்னா எத்தனை குடும்பத்தை அல்லாஹ் உணரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். ஆனா மற்ற படைப்புக்கு என்ன கிடையாது, குடும்பங்களை உணரக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான் சொன்னா, நம்முடைய குடும்பங்கள் சொல்லுவாங்க இல்லையா, மனிதனை குடும்ப உருவாக குடும்பங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். குடும்பங்கள் தான். அப்ப அந்த குடும்பங்கள் சொல்லும் பொழுது அந்த குடும்பங்கள் இன்னைக்கு எவ்வாறு இருக்கின்றன, மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பம் என்ற ஒரு அமைப்பை இன்னைக்கு பெரும்பாலும் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்துல அதிகமா இருந்தது. நீங்க குடும்பங்கள் சொல்லும் பொழுது குடும்ப உறவுகள், எத்தனையோ உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட உறவுகள் அதிகமா என்ன செய்வாங்க, முன்னோரு பேர் தெரிந்து வைத்த ஒரு சமுதாயம் இருந்தது. முன்னோரு பேர் சொன்னா தெரியுமா, வாப்பா வாப்பான வாப்பா வாப்பான வாப்பா என்ன செய்வாங்க, ஒரு 5 தலைமுறை பேரை தெரிந்து வைத்திருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சிறிய வாப்பா பெரிய வாப்பா சின்னம்மா பெரியம்மா சொல்லி நிறைய என்ன செய்வாங்க, பெரிய ஒரு பறந்து விழுந்த ஒரு குடும்ப ஒரு வாழ்ந்த ஒரு சமுதாயம் நம்ம முன்னே இருந்தது. இப்போ எப்படி சொன்னா குறைந்து விட்டது. இங்க பல பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய முந்தைய தலைமுறை அந்த பேர் தெரியாது. ஏன்னா சொன்னா அந்த அளவுக்கு இணைந்து வாழக்கூடிய பக்குவம் என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில குறைந்து விட்டது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா, இஸ்லாம் மனிதனை சிறப்பாக ஆக்குவதற்கு ஒரு காரணம் இந்த விஷயம் இருக்கணும். எப்படிங்க, குடும்பத்தோடு இணைந்து வாழ்வது. இப்ப குடும்பங்கள் சொன்னா என்ன, அவரோட ஈசன விஷயமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனை இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய படைப்பாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். தனியா வாழ முடியாது, யாரும் தனியா வாழ முடியாது. ஒருத்தர் எப்படி சொன்னா இன்னொரு சார்ந்துதான் வாழ்ந்து ஆக வேண்டும். அப்ப இன்னொரு சொல்லும்போது அது இன்னொரு யாரா இருக்கணும், பெரும்பாலும் குடும்பமா இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது. அப்ப குடும்பங்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப என்ன அல்லாஹ் தஆலா இந்த சொந்த பந்தங்களை இணைந்து வாழ்வது அல்லாஹ் தஆலா பல ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அந்த ஆயத்துல வந்து இப்ப முன்பு ஓதிய ஆயத்து தான் வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். வத்தகுல்லாஹல்லதி, நீங்க அல்லாஹ் தஆலா பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா நீங்க பயந்து கொள்ளுங்கள். தஸாஅலூன பிஹி, நீங்க அவங்கிட்ட நீங்க வந்து கேக்குறீங்க, துஆ பண்றீங்க, அவங்களுக்கு தேவை நீங்க அவங்கிட்ட கேக்குறீங்க. வல் அர்ஹாம், அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொந்த பந்தங்களை ரத்த உறவை நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ரத்த உறவு அது சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து அரபியில வந்து ரஹம்னு வரும். அதாவது சொந்த பந்தங்கள் இருக்கு இல்லையா, சொந்த பந்தம், அதாவது ரத்த உறவு பற்றி சொல்லும் போது அரபியில வார்த்தை என்னங்க, ரஹம். ரஹம் சொன்னா என்ன தெரியுமா, ரஹ்மத் என்ற வார்த்தையில் இருந்தா ரஹம். அதாவது ரஹ்மத் என்பது என்ன, அருள் கொலை, அல்லாஹ்வுடைய அருள். அது வந்து என்னதுங்க, அந்த ரஹம் என்ற அந்த ரத்த உறவை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், அது வந்து ஒரு பிரிவு. அப்ப அதுல என்ன சொன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வாழ்க்கையில எந்த சொந்தமும் வேண்டாம் என்று வாழக்கூடிய சமுதாயமாக இங்க வந்து பல பேர் வந்துட்டாங்க. யாரு தேவை, நான் தனிச்சு வாழறேன், யாரு தேவையில்லை. அப்ப இஸ்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு மனிதருக்கு வந்து 2 வகை சொந்த பந்தங்கள் இருக்குங்க. 2 வகை. ஒன்று வந்து சொன்னா நம்முடைய பெற்றோர் மூலமாக, நம்முடைய ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தம். இன்னொன்று என்னன்னு சொன்னா நிக்கான் மூலமாக, திருமணம் மூலமாக வரக்கூடிய சொந்த பந்தம். இது 2 வாழ்க்கையில ரொம்ப அவசியம் தான். ஒன்றை விட்டு நம்ம ஒன்று வந்து கழட்டி வர முடியாது. எல்லாம் தேவை, எல்லாம் சேர்ந்து வாழணும், எல்லாமே தேவை. சேர்ந்து வாழ்றதுன்னு சொன்னா இது வந்து அமைப்பு மாறி விட்டது. முன்னெல்லாம் எப்படி சொன்னா ஒரே வீட்டுல பல பேர் இருப்பாங்க, என்ன கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஆனா இந்த கூட்டு குடும்பம் எப்படி ஆச்சு சொன்னா காலப்போக்கில் வந்து தனி குடும்பமா மாறி, தனி குடும்பமா மாறி எப்படின்னு சொன்னா நான் தனியா இருப்பேன், யாரும் தேவையில்லை, திருமணமே தேவையில்லை என்று தனித்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்க பல பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப என்ன சொன்னா மனிதனின் பலம் என்ன தெரியுமா, குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதுதான். அப்ப அது அவ்வாறு வந்து ரசூலுல்லாஹ் வந்து செய்றாங்க. ரொம்ப வந்து பல விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து சொல்லி காட்ட பாருங்க, மனிதன் வந்து யாருக்கெல்லாம் உபகாரம் செய்யணும் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நம் மூலமா என்ன செய்யணும், பல பேர் நம்ம வந்து உபகாரம் செய்ய வேண்டும். அந்த உபகாரம் செய்யக்கூடிய அந்த வரிசையிலேயே அல்லாஹ் தஆலா யாரால முற்படுத்துறா, தன்னுடைய சொந்த பந்தத்தின் மூலமா அல்லாஹ் வந்து தொடங்க சொல்றான். எப்படி சொல்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. வஅபுதுல்லாஹ, நீங்க அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா நீங்க வணங்குங்கள். அல்லாஹ் சொல்றான் வஅபுதுல்லாஹ, நீங்க அல்லாஹ் தஆலாவை வணங்குவது. முதல்ல அல்லாஹ் செய்யற ஒரு இஹ்சான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அல்லாஹ் மனசின் வணங்குவது. எப்படி வணங்கணும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் தஆலாவை யாதொன்றையும் ஷிர்க் வைக்க கூடாது என்பது அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துல அல்லாஹ் தஆலா அந்த வழிமுறை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அங்கதான் பண்ணணும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும். அவன் பெற்றோரை தப்பிக்க விட்டு நம்ம வந்து ஊரெல்லாம் வந்து சதகா பண்ணாலும் அந்த சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வபில் வாலிதைன், பெற்றோர்கள். பெற்றோர் இல்லாம நம்ம பூமியில வர முடியாது இல்லைங்களா. பெற்றோரை பற்றி சொல்லும் பொழுது மார்க்கத்துல ரொம்ப அதிகமாக வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி ஒருத்தர் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ், நான் வந்து மன் அஹக்கும் நாஸி பி ஸஹாபதி, அதாவது நான் வந்து என்னுடைய தோழமையில நான் வந்து யாருக்கு அதிகமா முக்கியத்துவம் தரணும்னு கேட்கறாங்க. மனிதர்களே வந்து நான் யாரோட அதிகமா தோழமையா இருக்கணும் என்று கேட்கும் பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன் தாயார் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யாருங்க, நம்மளோட தோழமை யாருக்கு நிறுத்தமா இருக்கணும், யாருக்கு ரொம்ப அன்பா இருக்கணும், யாருக்கு நம்ம வந்து உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன் தாயார் சொல்றாங்க. திருப்பி கேட்கிற சும்மா, திருப்பி யாருன்னு கேட்கறாங்க, சும்மா உம்முக, திரும்ப உன் தாயார் தான். திருப்பி சொல்றாங்க, திருப்பி கேட்கிறாரு, யார் சொல்லலாம் சும்மா, திருப்பி யாரும் கேட்க பொழுது திருப்பி சொல்றாங்க, சும்மா உம்முக, திருப்பி உங்களுடைய தாயார் தான். 3 தடவை சொல்றாங்க. அதாவது பெற்றோர் என்று வரும்பொழுது தாய் தந்தை 2 இருக்காங்க இல்லையா, அந்த தாய் தந்தையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் அடி யாருக்கு, தாய்க்கு. இந்த ஹதீஸுடைய பிரகாரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 முறை சொல்றாங்க, உங்களுடைய தாய் தான் என்னது, உங்களுடைய உபகாரத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். பின்பு தான் சொன்னா சும்மா அபூக்கா, பின்பு உங்களுடைய தந்தை. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தந்தைக்கு பொறுப்பு இல்லையா சொல்ல, தந்தைக்கு கண்ணியம் இருக்கு, தந்தைக்கு மதிப்பு இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, இந்த தியாகங்களை பார்க்கும் பொழுது தாயுடைய தியாகம் என்பது வேற, தந்தையின் தியாகம் என்பது வேற இல்லைங்களா. 2 தியாகம் தான். நமக்கு எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க தியாகம் பண்ண சொன்ன பூமியில வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து வந்திருக்க முடியாது. நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சில வெக்கக்கான சில விஷயத்தை சொல்லணும். சில பெற்றோர்கள் தங்கள் பெற்றோர் என்றே நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு காலத்துல.
நாம பெற்றோர் நம்ம சில நம்ம வந்து பிள்ளைக்கு இருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பெற்றோர கடமையை வந்து புறக்கணித்து பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதை வந்து அது வந்து வன்மையா கட்டிக்கணும். ஆனா அதே நேரத்தில் என்ன தெரியுமா மார்க்கம் சொல்றது, நீங்க உங்க பெற்றோர்கிட்ட என்ன செய்யுங்க, உங்களுடைய உபகாரத்தை தொடங்குங்கள். பபில் வாலிதின் இஹ்சானா என்ன செய்யணும், அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதில் குருபா அடுத்து யாருங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள். சொந்த பந்தங்கள் நம்முடைய சொந்தம் சொந்த பாப்பாடி சொந்தம், அம்மாட சொந்தம், திருமண சொந்தம் எவ்வளவு இருக்கு இல்லையா. அப்ப என்ன செய்யணும், நாம் வந்து கொடுப்பது செய்யணும், அவங்கள சேர்த்து என்ன செய்யணும், நாம் வந்து நம்முடைய உபகாரம் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்ததான் என்ன வருது, யதீம்கள் மிஸ்கின்கள் அல்லாஹ் வரிசை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு நம்ம சொல்றேன், நம்முடைய வந்து உதவி என்று வரும்போது முதல்ல எங்க பார்க்கணும், நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்கணும். சொந்தத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, நம்முடைய பாப்பா வீட்டுல வந்து நம்ம சித்தப்பா இருப்பாங்க, எவ்வளவு இருப்பாங்க. நம்ம அண்ணா தரப்பு நிறைவான ஒரு வாழ்க்கை அல்லாத்துல கொண்டு இருப்பா. நாம் வந்து நம்ம சொந்த பந்தங்களை தவிக்க விட்டு வெளியே வந்து எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா உதாசீனப்படுத்தி விடுவான். அல்ல உதாசீனப்படுத்துவா. நீங்க பெரும்பாலும் பாக்குறோம், நிறைய மக்கள் என்ன தெரியுமா, சொந்த பந்தங்களை என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளவு குற்றம் தெரியுமா. அவருடைய அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எஸ் அதோனுக மாதா யுன்ஃபிகூன், நபியே அந்த மக்கள் உங்ககிட்ட கேட்கறாங்க, மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்யணும் கேட்கறாங்க, எதை செலவு பண்ணணும், எதை செலவு பண்ணணும் இருக்கு, எதை வந்து அல்லாஹ் பாதையில செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி நீங்க சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், அதாவது நீங்க எந்த ஒரு நல்லதை செலவு செய்தாலும் சரி, அது பணமோ பொருளோ எது செலவு செய்தாலும் பலில் வாலிதைனி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, பெற்றோருக்கு கொடுங்க, அவங்க மனசு நிறைய வைங்க, பெற்றோர் துவாவை நீங்க வாங்குங்க, பெற்றோர் பதுவா வாங்காதீங்க. அல்லாஹ் சொல்லிக்க பள்ளியில் வாலிதைனி, பெற்றோருக்கு நீங்க செய்யுங்க, உங்க செலவை நீங்க செய்யுங்க. இரண்டாவதாக வல் அக்ரபீன, உங்களுடைய சொந்த பந்துக்கள். அடுத்ததான் பல் எத்தாமா எத்தீங்கள், பல் மசாக்கின் மிஸ்கீன்கள், அது அல்லாஹ் சான வருஷம் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா, சொந்த பந்தங்களை விட்டு விட்டு ஊரெல்லாம் சக்காத்து கொடுத்தா என்ன செய்யாதுங்க, சக்காத்தை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நான் சொன்னா இல்லையா, நம்ம சொந்த பந்தங்களை வந்து கவனிக்கணும். அதாவது நான் சதக்காவை கூட பாத்தீங்க, சக்காத்து கொடுக்குறோமா இல்லையா, சில பேர் சக்காத்து கொடுக்கும்போது எப்படி சொன்னா ஆரம்பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சொந்த பந்தம் கொடுப்பது சக்காத்து கொடுக்குறோமா கேட்பாங்க, சக்காத்து நம்ம சொந்த பந்தம் தரலாமா கேட்பாங்க. அப்படி இல்லை, நம்ம சொந்த பந்தத்தை என்ன செய்யலாம், உதாரணமாக கணவன் மனைவிக்கு தரலாம், மனைவி கணவனுக்கு தரலாம். விளைவிக்குங்க நம்ம செய்யறாங்க, நம்ம சதக்கா பண்ணோம், மனைவி கொடுத்துருக்காங்க ரசூல் சொன்ன காலத்துல. ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை வந்து ஒரு பெருநாள் தமிழ் என்ன மக்களுக்கு வந்து பயன் பண்றாங்க, உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசம் எப்படி சொன்னா, சதக்கா பண்ணி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு சொல்லி விட்டு அந்த பெண்கள் பகுதிக்கு போறாங்க. போயிட்டு என்ன செய்யறது, அங்க போய் கேட்கறாங்க, சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய நகை கொண்டு என்ன செய்யுங்க, நகை கொண்டா பணம் கொண்டு நீங்க வந்து சதக்கா செய்யணும்னு சொல்லும் பொழுது சொல்ல போயிடறாங்க. போகும்பொழுது அந்த பெண்களுக்கு கூட்டத்துல ஜைனப் இருந்தாங்க. யாரு ஜைனப் தெரியுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி, இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. இப்ப என்ன தெரியுமா, அந்த ஜைனப் என்ன செய்றாங்க, பாக்குறாங்க. ஏன் தெரியுமா, ஜைனப் வந்து கொஞ்சம் வசதியான ஆளு, கணவன் யாருங்க இப்னு மஸ்ஊத் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற ஆளு, அவருக்கு வருமானம் கிடையாது. அவர் பிள்ளைகள் வந்து இப்ப சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப பாக்குறாங்க, என்ன செய்யலாம், யாருக்கோ சக்காத்து கொடுப்பத, யாருக்கோ சதக்கா என்ன செய்யலாம், நம்முடைய கஷ்டப்படக்கூடிய இந்த கணவருக்கு தரலாம என்ன செய்யறாங்க, அவங்க வந்து கருத்து கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ரசூல்லா கேட்க, ரசூலுல்லாஹ் நீங்க சதக்கா பண்ணி சொன்னீங்க, என் கணவர் இப்னு மஸ்ஊத் இருக்கா பாத்தீங்களா, அவர் எப்படி தெரியுமா, ஒண்ணும் இல்லாதவர், கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த சதக்கா வந்து என் கணவருக்கு தரலாமா நீங்க கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாராளமா கொடு, உனக்கு தப்பு இல்லை. ஏன் தெரியுமா, அப்பார் கொடுப்பதான் உனக்கு வந்து லக்கி அஜ்ரானி, 2 கூலி இருக்குன்னு சொல்றாங்க. 2 கூலி இருக்கு. கூலி என்ன தெரியுமா, அதாவது சொந்தங்களுக்கு வந்து ஆதரவு தந்த நன்மை, அதாவது சொந்தங்களை வந்து சேர்த்து வைத்த நன்மை. இரண்டாவது என்ன தெரியுமா, அது சதக்கா செய்த நன்மை இருக்கு என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுமா, சிந்திச்சு பார்க்கணும், ஒரு செயலை செய்யும் பொழுது நன்மை செய்யும் பொழுது நம்ம சொந்த பந்தங்களை பார்க்கணும். நம்ம சொந்த பந்தங்களை வந்து தவிக்க விட்டு கண்ணீர் சிந்தி விட்டு வெளியே வந்து எவ்வளவு செலவு செய்தாலும் அது வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ரெண்டாவதுங்க, நம்முடைய சமுதாயத்தில் வந்து ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, நான் நம்ம வீட்டுல வாங்க வரல, நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா, நமக்கு எதுவும் அவங்க செய்யல, நம்மளுடைய குடும்பத்தை ஃபங்க்ஷன் அவங்க எதுவும் செய்யல, நாம என்ன செய்ய மாட்டோம், நம்ம அவங்க குடும்ப ஃபங்க்ஷன்ல எதுவும் செய்ய மாட்டோம் என்ன செய்வாங்க, சில பேர் சொந்த பந்தங்கள்ல இப்படி முறிச்சு வாழ்வாங்க. எனக்கு அவங்க எதுவும் செய்யல, நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ன செய்வாங்க, சொந்த பந்தங்களுக்குள்ள இவ்வாறு ஒரு பாகுபாடு இருக்கிறது.
அப்ப நபிஸல்லா சொல்றாங்க லைசல் வாசுல் பில் முகாஃபி, அது பகரத்துக்கு பகரம் யார் வந்து செலவு செய்வாங்களோ அது வந்து என்ன கிடையாது, அதாவது உறவு சொந்த பந்தங்களை வந்து இணைத்து வாழ்வது கிடையாது. அதாவது சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து கொடுத்தா நான் கொடுப்பேன், அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நான் உங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் என்னோட கல்யாணத்துக்கு நீங்க வந்து இது பண்ணி சொன்னா நான் ஒரு கல்யாணம் செய்வேன், நான் வந்து இந்த அதே மாதிரி சொல்லி செய்வாங்க. இவ்வாறு வந்து ஒரு உறவு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இது இஸ்லாம் உழைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது எல்லாம் சொந்த, இது வந்து சொந்த பந்தங்களும் சேர்ந்து வாழ்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா கின்னல் வலா லைசல் வாசில் பில் மகாஃபி, இவ்வாறு பகரத்துக்கு பகரம் பதிலுக்கு பதில் யாரா செலவு செய்வாங்களோ அது என்ன கிடையாது, உறவை இணைத்து வாழ்வது கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, வலா கின்னல் வாசிலு, யார் வந்து சொந்தமாக சேர்ந்து வாழ்வது யார் தெரியுமா, இதா குதியாத் ரஹிமஹு, யாருடைய சொந்த பந்தம் முறித்து விடுமோ, சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க சில சொந்த பந்தங்கள்ல, வீட்டுக்கு வரவானா சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, கிட்ட வரவானா சொல்லுவாங்க, சில சொந்த பந்தங்களை முறித்து வாழ்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதா குதியாத் ரஹிமஹு, எந்த சொந்த பந்தம் அவரை வந்து முறித்து விடுமோ வசலஹா, அது யார் சேர்ந்து வாழ்வாரோ அதுதான் மார்க்கத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாழ்வது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுமா, இவ்வாறுங்க வாழ்க்கையில வந்து எப்படி தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் எல்லாம் அமலோ அதே போல மனித வாழ்நாள்ல சொந்த பந்தங்களோடு சேர்ந்து துண்டித்து விடாம வாழ்வது என்பது மிக சிறந்த செயல். அது சேர்ந்து இருக்கணும், தனித்து வாழ்வது வந்து மார்க்கத்தில் வந்து ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிஸல்லா சொல்றாங்க தெரியுமா, இந்த சொந்த பந்தத்தில் அந்த ரஹம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, சொல்றாங்க சொந்த பந்தம் என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு என்ன செய்தா அதை வந்து பிடித்து தொங்கிக் கொண்டு துவா செய்கிறது. யார் வந்து என்ன சேர்ந்து வாழ்வார்களோ என் சேர்ந்து கொள்வாயாக, அது சொந்த பந்தம் என்ன செய்த அல்லாஹ் துவா கேட்குது, யார் வந்து என்ன சேர்ந்து வாழ்வாங்களோ நீ அவரோடு சேர்த்து உன்னோடு நீ சேர்த்து கொள்வாயாக, யார் வந்து இந்த உலகத்துல என்னை துண்டித்து வாழ்வாங்களோ உங்கள் அவர்களை விட துண்டித்து விடு என்பதாக அந்த துவா, அந்த சொந்த பந்தம் வந்து துவா கேட்பதாக நபிஸல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், வாழ்க்கையில வந்து எவ்வளவு தவறு நம்ம பண்றோம், எவ்வளவு தவறு பண்றோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னேன்னா இல்லையா, அவன் எத்தனை வகை அமல் செய்தாலும் சரி, இவ்வாறு உறவை துண்டித்து வாழ்வது என்பது அந்த அமல்களை வந்து கபூல் செய்ய விடாம தடுத்து விடும். ஏன் அவருடைய நபிஸல்லா முதல்ல பள்ளிவாசல்ல அமர்ந்து இருக்கிறாங்க, பள்ளியில் அமர்ந்து என்ன செய்யறாங்க சொன்னா துவா கேட்க போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த கூட்டத்துல வந்து சில பேர் இருந்தா வெளியே போகுமா சொல்றாங்க, வெளியே போயிடும் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சில பேர் என்ன சொல்றாங்க, யாராவது வந்து உறவை துண்டித்து இருந்தா என்ன செய்யுங்க, வெளியே போயிடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த கூட்டத்துல யாராவது வந்து உறவை துண்டித்து யாராவது பூமி இந்த பள்ளியில் இருந்தா என்ன செய்யுங்க, வெளியே போங்க. ஏன் சொன்னா அந்த கூட்டத்துல வந்து யார் துவா செய்யணும் அல்லாஹ் தான் கபூல் செய்ய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வாறு என்ன செய்யறாங்க, இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் நேரம் வெளியே போயிடுறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கூட திருப்பி பள்ளிக்கு வந்துடுறாரு, அந்த சபையில உட்காந்துறாரு. இப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, எல்லாம் முடிந்த பிறகு கேட்கறாங்க, என்னப்பா எதுக்கு வெளியே போய் போது, இல்ல என்னோட சிறிய தாயார்கிட்ட நினைச்சு வந்து முரண்பட்டு பேசாம இருந்தேன், அவங்க என்ன செய்யல, அவங்க வந்து பேசாம இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது உறவை துண்டித்து வாழ்ந்து அல்லாஹ் தான் துவா கபூல், அல்லாஹ் வந்து துவா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னீங்க பார்த்தீங்களா. அப்ப என்ன செஞ்சேன், நேரம் சிறிய தாயர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு பேசி எங்கள் உறவை இணைச்சு என்ன செஞ்சோம், சேர்ந்த பிறகு நான் வந்து இங்க வந்ததாக அந்த சஹாபி சொன்னாங்க சகோதரர் பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா, இவ்வாறு நம்ம துவா கூட கபூல் செய்ய மாட்டான், அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். யார் வந்து உறவை துண்டித்து வாழ்வாங்களோ, நீங்க என்னதான் தஹஜ்ஜுத் துவா கேட்டாலும் சரி, அல்லது மக்காவில் துவா கேட்டாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய ஆலிம் உட்கார்ந்து துவா கேட்டாலும் சரி, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எப்ப தெரியுமா, நாம் வந்து உறவை துண்டித்து வாழும் பொழுது. அப்ப நீங்க பார்க்கணும், இவ்வாறு வந்து உறவை துண்டித்து என்பது நல்லா விளைவிக்கணும், உலகத்துக்காக இருக்கக்கூடாது, மார்க்கத்துக்காக இருக்கலாம், தப்பு இல்லை, தீனுக்காக இருக்கலாம். ஒரு என்ன செய்ய சொன்னா மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, புறப்படுத்தி வாழ்றாங்க, குடிச்சே இருக்கிறாங்க வச்சுங்க. ஒரு தென்னை மார்க்கத்துல ஹராம வேலை பண்றாரு, சொல்லி திருந்தல, இதுக்காக என்ன செய்யலாம், அல்லாஹ்க்காக துண்டித்து விடலாம். ஆனால் உலக செல்வத்துக்காக உலக பொருளுக்காக வந்து உருவி துண்டித்து வாழ்வது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டுள்ளது. மார்க்கத்தை வந்து அது தடை. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அதே போல என்ன தெரியுமா, நீங்க வந்து பெரும்பாலும் பார்க்கணும், சில பேர் எப்படி சொன்னா அதான் சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து எப்படிங்க சந்திக்க முடியும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையில நம்ம இருக்கிறோம். சில பாத்தீங்க சொன்னா ரொம்ப என்ன செய்வாங்க, அதுக்காக செலவு செய்வதை வந்து சில மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம வந்து செலவு செய்து போனோம் பாக்குறாங்க, நல்லா விளைவிக்கணும். நீங்க அல்லாஹ்வுத்தாலா எல்லாம் நல்லா லேசாக்கிட்டான், இன்னைக்கு எல்லாம் லேசாக்கிட்டான். நீங்க நேரம் சந்திக்கணும் அவசியம் இல்லை, போன்ல கேட்கலாமா இல்லையா, போன்ல பேசல. இன்னைக்கு போன் வந்து யாரோ கேள்வி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்யலாம், போன்ல பேசலாம்.
என்ன செய்யலாம், நம்ம வேலையை பார்த்து கொண்டு செய்யலாம். நம்முடைய தங்கை கிட்ட, நம்முடைய அண்ணன் கிட்ட, நம்ம தம்பி கிட்ட, பாப்பா கிட்ட, அம்மாட்ட பேசலாம், தப்பு இல்லை. அப்ப என்ன சொன்னா, எந்த வகையில் சரி வாழ்க்கையில் என்ன செய்ய நான் ஒருமை துண்டித்து வாழ்ந்து சொன்னா அல்லாஹ் தஆலா துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அதே போல நாம் எவ்வளவு திக்ர் செய்தாலும் எவ்வளவு குர்ஆன் ஓதுறோமோ அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிந்திச்சு பார்க்கணும். அப்படின்னு தெரியுமா, வாழ்க்கையில இது அமலாக கடைபிடிக்க வேண்டும், அமலாக செய்யணும். இங்க பிரபல பார்த்தா எவ்வளவு சின்ன விஷயங்கள்ங்க, சொத்துக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா, சில பேர் என்ன செய்வாங்க சொன்னா, ஏழை மக்கள் பார்க்க மாட்டாங்க, சொந்தத்துல ஏழை மக்களை பார்க்க மாட்டாங்க. இது மார்க்கெட் சொல்றது இவ்வாறு பார்க்க சொல்லல. நீங்க என்ன செய்யுங்க, சொந்தம் வந்து என்ன சொந்தமா இருக்கட்டும், தூரத்தை சொந்தமோ கிட்டத்தை சொந்தமோ என்ன செய்ய, எல்லா சொந்தமும் வாழ்க்கையில தேவை. அப்ப யார் ஒருத்தர் சொந்தம் என்று யார் அவருடைய சஹாபால் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதோ தூரத்து சொந்தத்தை என்ன செய்யறாங்க, சஹாபி தேடி சென்று அவங்க சேர்ந்து வாழ்ந்துதான் சம்பவத்தில் பாக்குறோம். அவனுக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க சஹாபாக்கள்லாம். அப்ப என்ன சொன்ன சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில கொஞ்சமா தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குற வாழ்க்கை இல்லைங்களா. நம்ம ஆயுள் கொஞ்ச காலம் ஆயுள் தான். இப்ப இந்த கொஞ்ச காலம் ஆயுள்ல சந்தோஷம் என்ன தெரியுமா, சொந்தங்களோடு இணைந்து இருப்பது இல்லைங்களா. வீணாக செலவு செய்து எதுல வராதுங்க, சொந்தங்களை செலவு செய்து வீணா விஷயத்துல வராது. ஒரு தினசரி எவ்வளவு வீணான விஷயம் பண்றாங்க இல்லையா. ஒரு தினசரி சொன்னா சொந்தங்களுக்காக செலவு செய்வது வீண் வெளியத்துல வராது. சிந்திச்சு பாருங்க. ஆமா, அவங்க செலவு பண்ண தப்பு இல்லை. ஆனா என்ன ஆகக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. அவங்க என்ன தெரியும் அதை செய்யலாம். அதுக்கு சேர்ந்து வாடுவது, சலாம் சொல்வது, செலவு செய்ய முடியலையா சலாம் சொல்லி பேசுங்க. பணத்தை கொண்டு செலவு செய்யலாம் கூட பரவாயில்ல, என்ன செய்யலாம், சலாம் சொல்லி பேசுவது, நலம் விசாரிப்பது, இதெல்லாம் மார்க்கத்துல அல்லாஹ் தஆலா மிகவும் புகழ்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன் சொன்ன ஆரம்பத்துல நம்மளுடைய தலைமுறை என்ன தெரியுமா, எதை பத்தியும் தெரியல. நம்ம முன்னோர்கள் பாப்பா யாரு, பாப்பா யாரு, அம்மா யாரு, அம்மா யாரு, அம்மா தெரியாது இல்லைங்களா. இது இன்னும் வருத்தமான விஷயம் தெரியுமா. ஒரு காலம் இருந்தது, என்ன செய்வாங்க, ஒரு வீட்டுல குடும்பத்துல 5 பிள்ளைங்க இருப்பாங்க இல்லைங்களா. இந்த 5 பிள்ளைகள் எந்த 5 பிள்ளைகள் எந்த பிள்ளை பிறந்த என்ன செய்வாங்க, மாமா வாப்பா சித்தப்பா பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா இங்க சில குடும்பங்கள்ல ஒரே பிள்ளை தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கிடையாதுங்க, சிறிய வாப்பா பெரிய வாப்பா அந்த ஒரு பாக்கியம் இல்ல இல்லைங்களா. அப்ப என்ன சொன்னா, இன்னும் சில குடும்பத்துல பிள்ளையே கிடையாது. அப்ப இவ்வாறு குடும்பம் சுருக்கி என்ன தெரியுமா, பெரும் பாக்கியத்தை, ஒரு பரக்கத்தான ஒரு அம்சத்தை நம்ம விட்டுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பரக்கத்தை நம்ம என்ன செய்யறோம், எது பரக்கத்தோ அதை விட்டுட்டு என்ன செய்ய, எது பரக்கத்து இல்லையோ அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா இவ்வாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்களுக்கு அறிவியல வார்த்தை தெரியுமா, கராபத்துன்னுவாங்க. கராபத் என்னங்க, அதாவது அதோடைய அர்த்தம் சொன்னா நெருங்கி இருப்பதுதான் கராபத். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறா, அந்த கராபத் வார்த்தையும் சொந்த பந்தத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா செல்லாகிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூல் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன செய்யணும், வாழ்க்கையில சிந்திச்சு போகணும். நமக்கு நம்ம சொந்த பந்தங்க என்ன செய்யணும், சிந்தித்து யாராவது தெரிஞ்சு என்ன செய்யணும், சலாம் சொல்லி சேர்ந்து வாட நம்ம அதுக்கான முனைப்பை நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா சொன்னபடி நம்ம என்ன சொந்த பந்தம் சேர்ந்து வாட அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹ்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தோட ஓதுங்க.